பொதுவா நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம இதய அடைப்புக்கு ரத்தத்துல உள்ள கொலஸ்ட்ரால் காரணம் கிடையாது. மாரடைப்புக்கு முக்கியமான காரணம் இரத்த நாளங்கள்ல ஏற்படுற உள்காயம். அந்த உள்காயத்துக்கு மேல படிகிற கொழுப்பு, அதாவது அந்த உள்காயத்தை ஆத்துறதுக்காக படிகிற கொழுப்பு. இந்த இரத்த நாளங்கள்ல ஏற்படுற இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு HSCRP அப்படின்ற ஒரு டெஸ்ட் நமக்கு உதவும். அதாவது சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படின்றடைய ஷார்ட் ஃபார்ம் தான் சிஆர்பின்னு சொல்லுவாங்க. சிஆர்பி அளவுகளை வச்சு நம்மளுடைய இரத்த நாளங்களில் உள்காயம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இதோட சேர்த்து ESR அப்படின்னு சொல்லப்படுற எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டும் பிளட் கவுண்ட், பிளேட்லெட் கவுண்ட்டையும் சேர்த்து கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொப்போர்ஷன் போட்டு நம்மளுடைய இரத்த நாளங்களில் இருக்கிற உள்காயத்தை எக்ஸாக்டாக நம்மளால் அளந்து சொல்ல முடியும். இந்த சிஆர்பி டெஸ்ட் எடுக்கும்போது இரத்த நாளங்களில் காயம் இருந்தால் மட்டும்தான் அதிகமாக காமிக்குமா அப்படின்னா இல்லை. அதோடு சேர்த்து இன்னும் சில விஷயங்கள் இருந்தால் கூட சிஆர்பி லெவல் அதிகமாக தான் காமிக்கும். உடம்புல ஏதாவது தீக்காயம், அதிர்ச்சி, நோய் தொற்று, அதாவது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட சிஆர்பி லெவல் அதிகமாக தான் காமிக்கும். கேன்சர் இருந்தாலும் அதிகமாக காமிக்கும். நம்ம ரத்த நாளங்களில் ஏதாவது ஒரு வீக்கம் இல்லை சின்னதாக ஒரு காயம் இருந்தாலும் அது நம்மளுடைய இதய தமனிகளில் ஏதாவது உள்காயம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அதை போய் அடைக்கிற பொறுப்பும் அதனால் ஏற்படுற அடுத்தடுத்த விளைவுகளும் நம்மளுடைய மாரடைப்புக்கு ஒரு காரணமாக அமையும். இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு HSCRP லெவல் அதிகமாக இருக்கும். ஆனால் HSCRP லெவல் அதிகமாக இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே இதய நோய் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இதய நோய்க்கு காரணமான மற்ற காரணிகள், டயபெட்டிஸ், ஸ்மோக்கிங்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, பிபி, ஜெனட்டிக்காக இருக்கிற ப்ராப்ளங்கள், இதெல்லாம் கூட சேர்ந்து இருந்தால் கூட HSCRP லெவல்கள் அதிகமாக தான் காமிக்கும். குறிப்பாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HSCRP அளவுகள் நம்மளுடைய இரத்த நாளங்களுடைய உள்காயத்தை சொல்லுது. அந்த உள்காயம் இதயத்தில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம உடம்புல எந்த இரத்த நாளங்களில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த இரத்த நாளத்தில் உள்காயம் இருந்தாலும் அது இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பேலியோ டயட் மூலியமாக என்ன சொல்கிறோம்னா, பசுமஞ்சள் தெரப்பி எடுங்க. அது ஓரளவு இந்த HSCRP லெவலை குறைக்கிறதுல உதவுது. ப்ளஸ் பேலியோ டயட்டும் இதுக்கு உதவுது. ஸோ HSCRP நீங்கள் பசுமஞ்சள் பேஸ்ட்டாக எடுக்க முடியலன்னா கூட அதுக்கு சப்ளிமெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது, அப்படி கூட நம்ம எடுக்கலாம்.